திமுக தலைவர் கருணாநிதி ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு சற்று முன் பேட்டியளித்துள்ளார். அதனை இப்போது பார்க்கலாம். நீங்கள் வேட்பாளராக பல தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள். இதுவரை நடைபெற்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன வித்தியாசத்தை காண்கிறீர்கள்? இதுவரை நடைபெற்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் நான் கழகத்தின் வேட்பாளராக இதுவரை 12 முறை கலந்துகிறேன். 12 முறை. இந்த 12 முறையும் வெற்றி பெற்றிருக்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பணத்தை அள்ளி அழைத்து எப்படியும் வெற்றி பெற்று விடலாம் என்ற சாத்திய நம்பிக்கையில் ஜெயலலிதா என்ற முதலமைச்சர் இருக்கிறார். அந்த எண்ணம் நகர்க்கலாகத்தான் முடியும் என்று கருதுகிறேன். பெரியார், அண்ணா, பக்தவச்சலம், காமராஜர், எம்ஜிஆர் போன்ற பெருந்தலைவர்களுடன் அரசியல் களம் கண்டு வந்த நீங்கள் தற்போது சமமாக இளைஞர்களுடன் அரசியல் களம் காண்கிறீர்கள். 93 வயதிலும் முதுமையிலும் வேட்பாளராக, தலைவராகவும் அயராத தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறீர்கள். இந்த உத்வேகத்தின் ரகசியம் என்ன? இடவேக்காலத்திலே நான் பெற்ற அனுபவங்கள், நான் செய்த தியாகங்கள், அந்த அடிப்படையிலே தான் அந்த தியாகச்சோட்டிலே இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறேன். இலவச திட்டங்கள் மூலம் வாக்காளர்களை ஈர்க்கும் அதிமுகவின் செயல்பாடு குறித்து உங்களுடைய கருத்து? அது பயனற்றது. அது பயனற்றது என்பது நிறுவனமாகிவிட்டது. அந்த இலவசங்களையும் அவர்கள் உண்மையிலேயே மனதார செய்யவில்லை. அது ஒரு ஏமாற்றுவதற்காகத்தான், மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் அந்த இலவச திட்டங்கள் இன்றைக்கு கடைபிடிக்கப்படுகின்றன. பொதுவாகவே அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை எவ்வாறு நீங்கள் பார்க்கிறீர்கள்? தேர்தல் முடிந்து ஆச்சரியப்பட்டிருப்பேன். ஏனென்றால் நாங்கள் தேர்தல் அறிவித்த உடனே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுவிட்டோம். அவர்கள் இன்னமும் அத்தேர்தல் அறிக்கை வரவில்லை என்று அவருடைய கட்சிக்காரர்களை இயங்கி தெரிவித்து கடைசியாக வந்த காப்பி அடிக்கப்பட்ட ஒரு அறிக்கை தான் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை. பொதுவாக வாக்காளர்களுக்கு உங்களுடைய கருத்து? வாக்காளர்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து, நீங்க வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு நான் ஒரு தமிழன், திராவிடர், தமிழ் சமுதாயமும் திராவிட சமுதாயமும் வாழ வேண்டும். அதற்கு எதையும் இழக்க தயாராக இருக்க வேண்டும். சமுதாயத்தை வாழ வைத்தால்தான் பெரியார், அண்ணா போன்ற தலைவர்களுடைய எண்ணங்களை ஈடேற்ற முடியும் என்பது என்னுடைய அசையாத நம்பிக்கை.